குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதால் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் விசிக ஆதரவு என்றும் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாகவும் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். மேலும் தாவேகாவிடம் வேறு எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை என்றும் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதால் தான் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததாக திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் தாவேகாவிடம் வேறு எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்படக்கூடாது என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விசிக தொடர்ந்து திமுக கூட்டணியில்தான் நீடிக்கிறது என்றும் விசிக சுதந்திரமாக செயல்படுவதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் விசிக சார்பில் ஆதரவு என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் விசிக தொடர்ந்து திமுக கூட்டணியில்தான் நீடிக்கும், தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தாவேகாவிடம் வேறு எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை என்றும் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். போதிய எண்ணிக்கை உள்ள விஜயை ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் பதவியேற்புக்கு பிறகு விசிக அலுவலகம் வருமாறு விஜயிடம் கூறியிருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விசிக தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த பிறகு தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் தெரிவித்தது தொடர்பாக மேலும் சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் ஆதரவு கொடுக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை திருமாவளவன் விளக்கமாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவரின் ஆட்சி, ஆளுநருடைய ஆட்சி தமிழகத்தில் வந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 107 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மையை கொடுக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்குரிய அந்த சூழல் என்பது தற்போது இல்லாத நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து கொண்டு வெளியில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். இடதுசாரி கட்சிகளும் விசிகாவும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசினுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது, ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தமிழகத்தில் வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே விசிகாவினுடைய நிலைப்பாடு இதுவாக இருக்கிறது என்கின்ற வகையிலே திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். இந்நிலையில் விசிகா மற்றும் இடதுசாரியினுடைய ஆதரவோடு ஐஎம்னுடைய ஆதரவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. திமுகவின் கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். அவர்களிடம் 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 107 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சித்தாலும் அது நடக்கவில்லை என்கின்ற வகையிலே திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தமிழகத்தில் வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரே காரணம் மட்டுமே தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளினுடைய நிலைப்பாடாக இருப்பதாகவும் திருமாவளவன் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார். இது தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஆளுநரிடம் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்களா? ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றிருந்த விஜய் யூட்டன் அடித்துக் கொண்டு மீண்டும் பட்டணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முகாம் அலுவலகத்திற்கு சென்று விட்டார். இந்நிலையில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் விஜயை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் இந்த கேரளா செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் என்பதும் வெளியாகி இருக்கிறது. அதுவும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கும் எனவும் கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு வெளியில் இருந்து ஆதரவு, நிலையான ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்கின்றது ஒற்றை நோக்கம் இருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தமிழகத்துக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு காரணம் இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது தமிழகத்திற்கு மிக மிக நெருக்கடியான ஒன்றாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை தவிர்ப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு எனும் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என திட்டவட்டமாக ஏன் நாங்கள் தாவேகாவை ஆதரித்தோம், தாவேகாவிற்கான அந்த ஆதரவை கொடுக்கின்ற நிலைப்பாட்டை எடுத்தோம் என்கின்ற வகையிலே திருமாவளவன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் வந்ததன் பிறகாகவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.